பாடுது. சங்கீதம் 143வது சங்கீதத்துல 10வது வசனம் நம்ம இதை முக்கியத்துவப்படுத்தணும். ஆண்டவர் உமக்கு, அதாவது நீங்க என் மேல பிரியமா இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். 143ல 10 வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு ராஜா தாங்க, ஒரு ராஜா தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அதிபதியா இருந்து சகல விதமான நன்மைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிற ஒரு ராஜா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு எனக்கு நீங்க போதிச்சு கொடுங்க. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், என் திறமையினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமசாலிகள் மூலமாக அல்ல, எந்த காரணத்தை கொண்டு எனக்கு தெரிந்திருக்கிற யுத்த தந்திரங்களினால் அல்ல, தேவனுக்கு பிரியமா நான் நடந்தா மட்டும்தான் இந்த யுத்தத்திலையும் இந்த பூமியிலையும் நான் சிறப்பா வாழ முடியும் அப்படிங்கிறத தாவீது சரியாய் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரியமா இருக்கிறத எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க ஆண்டவரே. இப்ப நம்மளுடைய ஜெபமும் என்னவா தான் இருக்கணும்னா, பல காரியத்தை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், விண்ணப்பமா வைக்கிறோம். பல தேவைகளை தேவனுக்கு முன்பாக நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். பல எதிர்பார்ப்புகளை, ஆண்டவர் இதை வாழ்க்கையில செய்யுங்க, இது என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில செய்யுங்க, இதை குடும்பத்துல செய்யுங்க, இதனுடைய கணவனுடைய வாழ்க்கையில செய்யுங்க, இதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லிட்டு பல விதத்துல தேவ சமூகத்துல வந்து நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிரியமா நான் எப்படி நடக்கணுங்கிறத எனக்கு போதிங்க ஆண்டவரே அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை என்ன செய்யறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர்.